வணக்கம். நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு நிஜத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நாம டெய்லி யூஸ் பண்ற கிளவுட், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுக்கெல்லாம் பின்னாடி மறைஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை, குறிப்பா அதோட தண்ணீர் தடம், அதாவது வாட்டர் ஃபுட்பிரிண்ட் பத்தி தான் இந்த விளக்க காட்சியில நம்ம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. நாம அடிக்கடி சாட் ஜிபிடியோ இல்ல வேற ஏதாவது ஏஐயோ யூஸ் பண்றோம்ல, அப்போ நாம கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு தண்ணீர் செலவாகுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மோட தினசரி டிஜிட்டல் பழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மை நிச்சயமா உங்களை ஆச்சரியப்படுத்தும். கேக்குறப்பவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமாங்க, இதுதான் உண்மை. நாம கேக்குற ஒவ்வொரு 10லிருந்து 50 கேள்விகளுக்கும் சுமார் ஒரு அரை லிட்டர், அதாவது ஒரு பாட்டில் சுத்தமான தண்ணீர் செலவாகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகெங்கிலும் ஒவ்வொரு நிமிஷமும் கோடிக்கணக்கான மக்கள் ஏஐய யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த நுகர்வு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஏஐக்கு ஏன் இவ்ளோ தாகம் எடுக்குது? டேட்டா சென்டர்கள் ஏன் தண்ணீரை குடிக்குது? இந்த நீர்த்தடம் எப்படி அளவிடப்படுது? இதனால நம்ம சமுதாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன பாதிப்பு? அப்புறம் இதுக்கு என்னதான் நீடித்த தீர்வு? இப்படி ஒரு 5 முக்கிய விஷயங்களை இப்போ நாம அலச போறோம். முதல்ல இந்த ஏஐக்கு எப்படி இவ்வளவு தண்ணீர் தேவைப்படுதுன்னு பாப்போம். நம்ம எல்லாரும் சாதாரணமா கிளவுட்னு சொல்றோம், ஆனா அது வானத்துல மிதக்கிற மேகம் கிடையாது. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான ஏஐ மாடல்களுக்கு பயிற்சி கொடுக்க 24 மணி நேரமும் ஓய்வே இல்லாம உழைக்கிற, அதிக மின்சாரத்தை உறிஞ்சுற சர்வர்கள் தேவைப்படுது. இதெல்லாம் பெரிய பெரிய குடோன் சைஸ்ல இருக்கிற டேட்டா சென்டர்கள்ல இயங்குது. டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மெஷின்கள் பயங்கரமான வெப்பத்தை உருவாக்குது. அந்த வெப்பத்தை குறைக்க தான் தண்ணீர் தேவைப்படுது. இது கொஞ்சம் கவனிங்க. GPT-3 மாதிரி ஒரு ஏஐ மாடலுக்கு ட்ரெய்னிங் கொடுக்க மட்டுமே சுமார் 7 லட்சம் லிட்டர் சுத்தமான குடிநீர் ஆவியாகியிருக்கு. அதாவது நாம போய் ஏஐ கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இவ்ளோ தண்ணீர் செலவாகிடுது. இதுதான் ஆரம்பமே. சரி, இந்த கம்ப்யூட்டர்கள் எல்லாம் எதுக்கு தண்ணீரை குடிக்கணும், அந்த மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். சர்வர்கள் தொடர்ந்து வேலை செய்யும்போது அதுல கடுமையான வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காக கூலிங் டவர்ஸ், அதாவது பெரிய வாட்டர் சில்லர்களை பயன்படுத்தி தண்ணீரை வச்சு அந்த வெப்பத்தை உறிஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சூடான தண்ணி ஆவியாகி காத்துல கலந்துடுது. நம்ம உடம்பு சூடாகும் போது எப்படி வியர்த்து நம்மள கூல் பண்ணுதோ அதே கான்செப்ட் தான் இந்த டேட்டா சென்டர்களுக்கும். இங்க நம்ம 2 முக்கியமான வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும். ஒன்னு வாட்டர் வித்ட்ராவல், இன்னொன்னு வாட்டர் கன்சம்ஷன். வாட்டர் வித்ட்ராவல் அப்படின்னா ஒரு நீர் ஆதாரத்திலிருந்து எடுக்கப்படுற மொத்த தண்ணீர். வாட்டர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது கூல் பண்ணும்போது ஆவியாகி மீண்டும் அந்த உள்ளூர் நீர் விநியோகத்துக்கே திரும்பாத தண்ணீர். ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, டேட்டா சென்டர்கள் எடுக்கிற தண்ணீர்ல 80லிருந்து 85% வரைக்கும் இப்படி ஆவியாகியே காணாம போயிடுது. இந்த தண்ணீர் பயன்பாடு 3 வெவ்வேறு நிலைகள்ல நடக்குது. ஸ்கோப் 1 அப்படிங்கிறது டேட்டா சென்டர்லயே நேரடியாக ஆவியாகிற தண்ணீர். ஸ்கோப் 2 அப்படிங்கிறது அந்த டேட்டா சென்டருக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்யற பவர் பிளான்ட்டுகள்ல செலவாகிற தண்ணீர். அப்புறம் ஸ்கோப் 3 இது அந்த சர்வர் சிப்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தப்படுற மிக தூய்மையான தண்ணீர். ஆக தண்ணீர் அப்படிங்கிறது பல முனைகள்ல இருந்து உறிஞ்சப்படுது. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டேட்டா சென்டர்கள் தங்களோட பைப்புகள்ல அடைப்பு வராம இருக்க நேரடியாக பல மில்லியன் கேலன் சுத்தமான குடிநீரை கூலிங்காக யூஸ் பண்றாங்க. அதே சமயம் அவங்களுக்கு தேவையான 1 கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பவர் பிளான்ட்கள்ல சுமார் 1.2 கேலன் தண்ணீர் மறைமுகமா செலவாகுது. இது உள்ளூர் நீர் ஆதாரங்கள் மேல ரொம்ப பெரிய ஒரு இரட்டை சுமையை வைக்குது. இவ்ளோ தண்ணீர் செலவாகுதே, இந்த தண்ணீர் தடத்தை நாம எப்படி அளவிடுறது? இந்த தண்ணீர் செயல்திறனை அளவிட WUE, அதாவது வாட்டர் யூசேஜ் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்கு. எவ்வளவு தண்ணீர் செலவாச்சு அப்படிங்கறத எவ்வளவு மின்சாரம் செலவாச்சு அப்படிங்கறதால வகுத்து இதை கணக்கிடுவாங்க. இதுல 0 அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த அளவு. ஆனா இப்போதைய இண்டஸ்ட்ரி சராசரி எவ்வளோ தெரியுமா? 1.9 லிட்டர் பெர் கிலோவாட் அவர். இதை நாம ரொம்ப சீக்கிரமா குறைச்சாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். 2023ல மட்டும் அமெரிக்க டேட்டா சென்டர்கள் நேரடியாக 17.4 பில்லியன் கேலன் தண்ணீரை பயன்படுத்தியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அளவு தெரியுமா? சுமார் 1,60,000 வீடுகள்ல ஒரு வருஷத்துக்கு தேவையான தண்ணீர். இதுவே 2028ஆம் வருஷத்துக்குள்ள 73 பில்லியன் கேலன்களை தொடுன்னு எதிர்பார்க்கப்படுது. நாம எவ்வளோ அவசரமான ஒரு காலகட்டத்துல இருக்கோன்னு இந்த நம்பர்ஸ் நமக்கு தெளிவா காட்டுது. இந்த அளவுக்கு தண்ணீர் உறிஞ்சப்படுறதால நம்ம சமூகத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நிஜத்துல என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு பாப்போம்.
நாம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. டேட்டா சென்டர்களுக்கு தேவையான மின்சாரத்துல 56% இன்னும் நிலக்கரி போன்ற படிமாறி பொருட்கள்ல இருந்து தான் வருது. இதனால ஏஐயோட இந்த அசுர வளர்ச்சி ஏற்கனவே வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்கிற தண்ணீர் ஆதாரங்கள் மேல இன்னும் கடுமையான அழுத்தத்தை கொடுக்குது. இது வெறும் தண்ணீர் அளவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லைங்க, தரத்தை பத்தியும் கூட. நார்த் வர்ஜீனியால மட்டுமே 2023ல 2 பில்லியன் கேலன் தண்ணீர் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்படி அவங்க வெளியேற்றுற சூடான தண்ணீர் உள்ளூர் நீர்நிலைகளோட வெப்பநிலையே ரொம்பவே அதிகமாக்குது. அதுல கால்சியம், குளோரைட் மாதிரியான தாதுக்களும் அதிகமா இருக்கு. சரியா பராமரிக்கப்படாத கூலிங் டவர்களால லிஜோனெல்லா மாதிரியான ஆபத்தான பாக்டீரியாக்கள் உருவாகிற அபாயமும் இருக்கு. இதனால நம்ம குடிக்கிற தண்ணீரோட ருசியில இருந்து நீர்வாழ் உயிரினங்கள் வரைக்கும் எல்லாமே பாதிக்கப்படுது. சரி, பிரச்சனைய பத்தியே பேசிட்டு இருக்காம இதுக்கு என்னதான் தீர்வு, எதிர்காலத்துக்கான வழி என்னன்னு இப்போ பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த துறையில சில அட்டகாசமான தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்காங்க. க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்ஸ் மூலமா ஒரே தண்ணீரை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி 70% நன்னீரை சேமிக்க முடியும். அப்புறம் குளிர் பிரதேசங்கள்ல ஃப்ரீ கூலிங் முறையில வெளியில இருக்கிற குளிர்ந்த காற்றையே கூலிங்காக பயன்படுத்துறாங்க. இதெல்லாத்தையும் விட இம்மர்ஷன் கூலிங் முறையில சர்வர்களை முழுவதுமா வெப்பத்தை உறிஞ்சுற சிறப்பு திரவங்களுக்குள்ளேயே மூழ்க வச்சிடுறாங்க. இது வெப்பத்துக்கு எதிரான ஒரு சூப்பரான கவசம் மாதிரி செயல்படுது. இந்த நவீன தொழில்நுட்பங்கள் எப்படி ஆவியாகாமல் செயல்படுதுன்னு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 2026க்குள்ள ஜீரோ வாட்டர் கூலிங், அதாவது தண்ணீரே ஆவியாகாத டிசைன்களை கொண்டு வர இலக்கு வச்சிருக்காங்க. இது மூலமா அவங்களோட WJU அளவை கிட்டத்தட்ட 0க்கு கொண்டு வர முடியும்னு ரொம்பவே உறுதியா நம்புறாங்க. முடிவா உங்ககிட்ட ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போறேன். அடுத்த முறை நீங்க ஏஐ கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த டிஜிட்டல் பதிலுக்கு பின்னாடி செலவான நிஜமான நீர்த்துளிகளை பத்தி கொஞ்சம் யோசிப்பீங்களா? நம்மளோட டிஜிட்டல் வசதிகளுக்கும் இந்த பூமியோட மிக விலைமதிப்பற்ற வளத்துக்கு இருக்கிற தொடர்பை நாம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். இந்த விளக்க காட்சி மூலமா ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.